ஆரவ் ஒரு அமைதியான பையன். அவன் ஒரு சிறிய ஊரில் வசித்து வந்தான். அங்கு காலை வேளைகளில் ஈரமண்ணின் வாசனை வீசும். மாலை வேளைகளில் மென்மையான ஆரஞ்சு நிற ஒளி பரவியிருக்கும். அவன் உலகத்தை உன்னிப்பாக கவனிக்க விரும்பினான். காலப்போக்கில் பொருள்கள் எப்படி வளர்ந்து மாறுகின்றன என்பதை உற்று நோக்கினான். ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிந்ததும் அவன் தன் புத்தகங்களையும் நம்பிக்கைகளையும் ஒரே மாதிரியான கவனத்துடன் சுமந்து கொண்டு ஒரு வயல்வெளி வழியாகச் செல்லும் குறுகிய பாதையில் தன் வீட்டை நோக்கி நடப்பான். ஒரு சமயம் ஆரவ் தான் இன்னும் வலிமையாகவும் தன்னம்பிக்கையுடனும் ஆக வேண்டும் என்று முடிவு செய்தான். இது ஒரே இரவில் நடந்துவிடாது என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த பாதையில் ஒரு சிறிய தெருநாய் அவனை பின்தொடரத் தொடங்கியது. அந்த நாய் ஒல்லியாக இருந்தாலும் உறுதியுடன் இருந்தது. தரை சமமற்றதாக இருந்தாலும் அது முன்னோக்கிச் சென்றது. அந்த நாய் ஒருபோதும் அவசரப்படுவதில்லை, ஒருபோதும் நிற்பதில்லை என்பதை ஆரவ் கவனித்தான். அடியடியாக அது தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. நாட்கள் வாரங்களாக மாறின. ஆரவ் வீட்டில் உதவத் தொடங்கினான். தன் படிப்பை குறித்த நேரத்தில் முடித்தான். மேலும் புதிய திறமைகளை பொறுமையுடன் பயிற்சி செய்தான். எப்போதெல்லாம் அவன் சோர்வாகவோ அல்லது நம்பிக்கையற்றவனாகவோ உணர்ந்தானோ அப்போதெல்லாம் தன் அருகில் நடந்து கொண்டிருந்த அந்த நாயின் சீரான நடையை நினைத்து கொண்டான். அந்த விலங்கு குறை கூறவோ அல்லது கைவிடவோ இல்லை, முன்னோக்கிச் செல்வதே போதும் என்று அது நம்பியது. காலம் செல்ல செல்ல ஆரவ் தனக்குள் ஒரு மாற்றத்தை உணர்ந்தான். அவன் இன்னும் சற்று நிமிர்ந்து நின்றான். காரியங்கள் கடினமாக தோன்றும்போது மீண்டும் முயற்சி செய்தான். முன்னேற்றம் என்பது முழுமையாக இருப்பதை பற்றியதல்ல, மாறாக விடாமுயற்சியுடன் இருப்பதை பற்றியது என்பதை அவன் கற்றுக்கொண்டான். அந்த நாயும் ஆரோக்கியமாக வளர்ந்தது. அதன் உரமும் பளபளப்பாகவும் அதன் நடை இன்னும் தன்னம்பிக்கையுடனும் மாறியது. ஒரு மாலை பொழுதில் சூரியன் மறையத் தொடங்கிய போது ஆரவ் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தான். வலிமை என்பது சிறிய தொடர்ச்சியான முயற்சிகளால் கட்டமைக்கப்படுகிறது. பாதை நீண்டதாகத் தோன்றினாலும் தொடர்ந்து செல்வதிலிருந்து தன்னம்பிக்கை வருகிறது. ஒவ்வொரு சீரான அடியிலும் பொறுமை, முயற்சி மற்றும் தன் அருகில் நம்பிக்கையுடன் நடந்த ஒரு உறுதியான விலங்கின் அமைதியான பாடத்தால் வழிநடத்தப்பட்டு தான் ஆக விரும்பிய நபராக அவன் மாறியிருந்தான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குட்டி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.